என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல வணக்கம் சிஷியர்களே. 15, 16, 17 இந்த மாதம் அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் பயிற்சி நடைபெறுகிறது. ஆதலால் அனைத்து சிஷியர்களும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் வந்து கலந்துக்குங்க. குறிப்பாக 16 வயசுக்கு கீழே இருக்கிற அனைத்து சிஷியர்களுக்கும் அனைத்தும் இலவசம்தான். இந்த 3 நாட்களும் நான் உணவு கொடுத்துருவேன். சரிங்களா? இங்கேவே எனக்கு வந்து தங்கி நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பயிற்சியில் என்னென்ன நான் கொடுக்க போகிறேன்னால், நான் உங்களுக்கு ஆசை வார்த்தையில் நான் காட்ட விரும்பல. ஆனால் அந்த பொருளை கொடுக்குறேன், இந்த பொருளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாந்திரிகத்துக்கு தேவையான நல்ல ஒரு தேவதை எப்படி நம்ம ஆகர்ஷணம் செய்யணும், அதற்குண்டான முறை நேரடியாக எப்படி பார்ப்பது, எப்படி நம்ம வந்து தேவதைகளை நம்ம ஒரு பிரதிஷ்டை பண்ண எப்படி நம்ம தேவதை நம்ம நேரடியாக வர வைப்பது, அதற்குண்டான மை, யந்திரம், தாயத்து, குடுவை இதெல்லாமே நான் கொடுத்துருவேன். பிறகு எப்படி குறி சொல்வது, எப்படி நம்ம வந்து புதையில் எடுக்கும் அந்த பயிற்சி, அதாவது பில்லி சூனியம் ஏவல் செய்வனை எடுக்கும் பயிற்சி, வைப்பும் பயிற்சி, இது இரண்டும் நான் அன்று கற்றுத் தருவேன். அஷ்ட கர்மத்தில் வந்து அஷ்ட கர்மமும் சரி, எளிமையாக யாகத்தின் மூலியமாக எப்படி நம்ம வந்து வெற்றி பெறுவது அந்த பயிற்சியும், பிறகு அஷ்டமாசித்தில் வசித்துவம் அந்த பயிற்சியும் நேரடியாகவே கற்றுத்தருவேன். மூலிகை அரைக்கும் முறையில், யந்திரம் எழுதும் முறையில் சில பிரத்யேகமாக வெற்றியாவதற்கு சில எளிமையான முறை கற்றுத்தருவேன். பேய், பிசாசு, குரளி, குட்டி, மோகினி, பூதகணங்கள், வேதாளம், காளி, வராகி, பைரவர் எந்த சாமி எடுத்திருந்தாலும் சரி, அனைவரும் வந்துடுங்க. இந்த பயிற்சியில் எப்படி நம்ம குறி சொல்லலாம், எப்படி மாயாஜாலம் செய்வது, எந்தெந்த தேவதைகளை எப்படி நம்ம ஏவல் அனுப்புவது, அதற்குண்டான மை எப்படி நீங்கள் செய்வது, அதாவது நான் இந்த குடுவை, மை என்றெல்லாம் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நான் எப்படி நான் கொடுக்குறனோ அதை நான் எப்படி செய்கிறேன் முதற்கொண்டு நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பிறருக்கு செய்து தர முடியும். ஜலனமுகி பாவையை எதற்காக பயன்படுத்தணும், அந்த பாவை வச்சு பணம் காசு எப்படி வருது, ஒரு கோவில் நம்ம கட்டுறோம்னா அந்த கோவிலுக்கு ஜனங்களை எப்படி நம்ம ஆகர்ஷணம் செய்வது, இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த ஒருவங்க 100 பேரை எப்படி வர வைப்பது, எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோவில் கட்டினாலும் சரி, எந்த ஒரு மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, வசியம், மோகனம், ஆகர்ஷம் இல்லாமல் ஜனங்கள் தேடி வரமாட்டாங்க. இதுதான் ஒரு உண்மை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு குருநாதர் தேடி போனாலும் சரி, அவர் கண்டிப்பாக ஒரு வசிய தாந்திரிக வித்தைகளை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுபோல தான் எப்படி உங்களை தேடி ஜனங்களை வர வைப்பது, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பொருள் எப்படி வேலை செய்யுது, அது அனைத்தும் முதற்கொண்டு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கண்டறிவது, இது எல்லாமே சேர்ந்த பயிற்சி நான் வந்து கற்றுத் தருவேன். 3 நாட்கள். முதல் நாள் வந்து மை, யந்திரம், தாயத்து, மருந்து இதை பற்றி எடுத்துக்கலாம்.